இதையெல்லாம் மறைக்கின்ற விதமாக ஆதவ அர்ஜுனா திசை திருப்புகின்ற வகையில் பேசுகிறார். நான் அவருக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம், நீங்கள் இப்பொழுதுதான் முதலில் அமைச்சர் பதவிக்கு வந்திருக்கிறீர்கள், அதுவும் உங்களுக்கு தனி பெரும்பான்மை இல்லை. அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற ஆதவ அர்ஜுனா என்பவர் நேற்றைக்கு ஒரு பேட்டி அளிக்கின்ற போது, கூட்டத்தில் பேசுகின்ற போது, திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் தேவையில்லாமல் விமர்சனம் செய்திருக்கிறார். ஒரு அமைச்சராக பொறுப்பேற்று 10 நாட்களுக்குள்ளாக அதற்கான பணிகளை செய்யாமல், என்ன சொல்ல போனால் இவர்களுக்கு எந்த துறை ஒதுக்கப்பட்டிருப்பது என்று கூட இன்னும் தெரியாக சொல்லவில்லை. ஒரு ஆட்சியை முழுமையாக அமைக்கவில்லை. எனவே அந்த பணிகளை எல்லாம் விடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்வது, விமர்சனம் செய்வது என்று இறங்கியிருக்கிறார். சட்டமன்றத்தில் செய்த விமர்சனத்திற்கு சட்டமன்றத்திற்குள் பதிலளிப்பதற்கு அவர்களுக்கு எந்த விதத்திலும் நேர்மை இல்லை, திராணி இல்லை. அதனால்தான் அவருடைய கட்சி தலைவரும் முதலமைச்சருமான விஜய் மாலையிலே போய் ட்விட்டரில் பதில் சொல்கிறார். அதே போல ஆதவ அர்ஜுனா பொதுக்கூட்டத்தில் நின்று பதில் சொல்கிறார். சட்டமன்றத்தில் பேசியிருந்தால் அதற்கான பதிலை அங்கேயே விளக்கமாக அளித்திருக்க முடியும். ஏதோ அந்த கட்சியினுடைய ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் தடுத்தது போலவும், அதை அமைக்க விடாமல் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தடுத்தது போன்ற ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை பேசியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்திலிருந்து தெளிவாக சொல்லி வருகிறது, தமிழ்நாட்டிலே கவர்னர் ஆட்சி அமைந்துவிடக்கூடாது, பாஜக அதன் மூலம் இங்கே எந்த நடவடிக்கையும் எடுத்துவிடக்கூடாது. அதனால் ஒரு ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கையை ஆளுநர் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர், கழகத் தலைவர் மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனால் அதையெல்லாம் விடுத்து இன்றைக்கு இந்த விமர்சனத்தை வைக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு ஆதரவு அளித்திருப்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே மதசார்பற்ற கூட்டணி என்ற அந்த தலைமையின் கீழ் பணியாற்றி வெற்றி பெற்றிருக்கிறவர்கள் தான். அவர்களும் இந்த ஆட்சிக்கு ஆதரவு அளித்திருப்பதற்கு தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். இங்கே பாஜக எந்த விதத்திலும் உள்ளே நுழையாமல் தடுப்பதற்கும், ஆளுநர் ஆட்சி என்ற பெயரில் பாஜக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் இடம் கொடுக்காமல் இருப்பதற்கு தான் ஆதரவு அளித்திருக்கிறோம் என்பதை 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும், விடுதலை சிறுத்தை கட்சியும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஆதரவுக்கு பிறகு 120 எண்ணிக்கை வந்துவிட்டது. இந்த ஆதரவை தடுக்க வேண்டும் என்றால் முதற்கட்டத்திலே தடுத்திருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணியில் போட்டியிட்டவர்கள் ஆதரவு தருவதற்கு எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை என்பதை அந்த கட்சி தலைவர்களே சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் விடுத்து அவர் இன்றைக்கு அதிமுகவை பிளவுபடுத்தி அதன் மூலமாக ஒரு குதிரை பேரத்தை இறங்கி இருப்பதை ஒட்டுமொத்த இந்தியாவும் வேடிக்கை பார்க்கிறது. தமிழக மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தவர்களே இது தூய சக்தி என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு எல்லா விதமான தீய சக்தி வேலையும் செய்கிறார்கள். என்ன சொல்லப்போனால் எந்த அதிமுகவை ஊழல் சக்தி என்று சொன்னார்களோ அந்த அதிமுகவில் ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கிறவர்களுடைய தலைமையிலேயே அந்த ஆதரவை பெற முனைந்திருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு மக்களே இதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் மறைக்கின்ற விதமாக ஆதவ அர்ஜுனா திசை திருப்புகின்ற வகையில் பேசுகிறார். நான் அவருக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம், நீங்கள் இப்பொழுதுதான் முதலில் அமைச்சர் பதவிக்கு வந்திருக்கிறீர்கள், அதுவும் உங்களுக்கு தனி பெரும்பான்மை இல்லை, தனி கட்சியாக அதிக வாக்கு தொகுதிகளை பெற்ற கட்சியாகத்தான் வந்திருக்கிறீர்கள். பெரும்பான்மை வந்த கட்சியில ஒரு ஆட்சி அமைந்தாலே அந்த ஆட்சி அமைந்த 6 மாதத்திற்கு தேவையில்லற்ற விமர்சனங்களில் யாரும் இறங்க மாட்டார்கள், மக்களுக்கான பணிகளில் தான் இறங்குவார்கள். நீங்கள் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு எடுத்த உடனே எப்படி தேர்தலுக்கு முன்பாக ரீல்ஸ் மூலமாக மக்களுடைய அனுதாபத்தை சந்தித்தீர்களோ, மீண்டும் அதே நோக்கத்தில் மக்கள் அனுதாபத்தை சந்திக்கலாம் என்று இறங்கியிருக்கிறார்கள். ஆனால் இனியும் மக்கள் ஏமாறுவதற்கு ஏமாளி இல்லை. நீங்கள் எதிர்கட்சியாக ஒரு முதல் முறை கட்சி அமைத்தவர்கள் என்ற முறையில் மக்களிடத்தில் வைத்த வேண்டுகோளை ஏற்று உங்களுக்கு அப்பொழுதும் 108 தொகுதி தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த 107 தொகுதி தான் இன்னைக்கு உங்களுக்கான பலமாக இருக்கிறது. அதை ஏதோ 160 தொகுதியை வெற்றி பெற்றது போல அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் பேசுவது என்பது நாகரிகமாக இருக்காது. முதலில் எங்களுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள்.